கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு பணத்தை கொடுத்தவர் கர்த்தர். நீங்கள் ஒரு காலம் அந்த அதிகாரத்தை கையிலே எடுக்கவே கூடாது, எடுக்கவே கூடாது. நீங்க எப்பவும் உங்க பவரை யாருக்கும் காமிக்கவே கூடாது. ஆனா உங்களுடைய பவரை காமிக்கிறது மாதிரி உங்களை நடத்துவாங்க, உங்களை அதற்கு நேராகத்தான் கொண்டு போவாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக்கட்டும், கர்த்தர் செய்யட்டும். எனக்கு இந்த நெகேமியாவை குறித்து மிகப்பெரிய, நானே எத்தனையோ விசை வாசித்திருக்கிறேன். ஆனா நேற்றைக்கு இரவு வாசிக்கும் போது தான் தெரியும், சே இவ்வளோ பெரிய பொறுப்புலையா நீங்க இருந்தீங்க, இவ்வளோ பெரிய அதிகாரமா உங்க தலை மேல. அதுவும் இவன் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கான்னா, சம்பளத்திற்கு. இவன் எல்லா ராஜா, இதற்கு முன்பாக இருந்த அதிபதிகளுக்கு எவ்வளவு சம்பளம் வருமோ அந்த சம்பளத்தை இவன் வாங்கலாம். அதற்கு பிறகு அதற்கு முன்பாக இருந்த அதிகாரிகளுக்கு எப்படி ஜனங்கள் கப்பம் கட்டினார்களோ அப்படி இவனுக்கு கப்பம் கட்டணும், அப்படி இவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இவன் என்ன கேட்டாலும் அவன் செஞ்சே ஆகணும். ஆனா இவ்வளவு பெரிய போஸ்டிங்கை தலை மேல வச்சுட்டு இத்தனை நாள் பிரச்சனை பண்ணாங்களே, ஒருத்தருக்காவது தன்னுடைய அதிகாரத்தை காமிச்சானா? இல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும். என் பவர் என்னன்றத உங்க மனைவிக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க பவரை உங்களுடைய கணவனாருக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா யாருன்றத நான் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம், எல்லாத்துலையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, என் பவர் என்னன்றத யாருக்குமே நான் என்ன செய்யக்கூடாதுன்னா காமிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இது பெரிய ஆட்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன ஆட்கள் இருந்து பாருங்க. இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க கூட கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருக்கிறானா, கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கானா, அவங்க அப்பா பெரிய ஆளா இருக்காரா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூல்ல கூட பசங்க நிறைய பேர் ரவுடித்தனம் பண்ணுவாங்க. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? நான் நினைச்சேன்னா உன்னை தூக்கிடுவேன், நான் நினைச்சேன்னா உன்னை அப்படி பண்ணிடுவேன். அவன் ஒரு கேங்கை சேர்த்துட்டு ஒரு 5 பேரை சேர்ந்து அந்த காலேஜிலேயே கஷ்டமா இருக்கிற ஒருத்தனை கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, இப்படி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. எத்தனையோ பேர் தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனா எந்த விதத்திலையும் நம்ம அதிகாரம் நம்மோட இருக்கட்டும். சில கணவனார் மனைவிக்கு சண்டை வரும்போது என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நான் நீ எனக்கு தாழ்ந்தான் போகணும், நீ எனக்கு என்கிட்ட அடிபணிஞ்சு போ, நான் மட்டும் என் அதிகாரத்தை உனக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னா நீ என் கூட வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது. நான் உன்னை மாட்டி விடுவேன், நான் உன்னை சிக்கலுக்குள்ள விடுவேன், நான் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவேன். இல்லை இல்லை, இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து அப்ப